நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். போதை கடத்தல் மன்னன், ட்ரக் கிங் பின், இன்டர்நேஷனல் ஸ்மக்லர், மாஸ்டர் மைண்ட் என்று பல டேம்ஸ்ல அழைக்கப்படுகிற ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டதுடைய முழுமையான பின்னணி இப்போதான் வெளிவந்திருக்கிறது. இந்த ஜாபர் சாதிக்கை தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் இன்றைக்கு இளம் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று என்சிபி இப்பொழுது முடிவு செய்திருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் செய்தியை வெளியிடுகிறது. உண்மையிலே உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த ஜாபர் சாதிக்குமான நட்பு என்ன? ஜாபர் சாதிக்குடைய பணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டதா என்பது வரைக்கும் என்சிபி அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பதாக பல்வேறு ஊடகங்கள், அதுவும் வடநாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடுது. உண்மையிலேயே ஜாபர் சாதிக்கு அரசியல் பின்னணியில் கைது செய்யப்பட்டிருக்காரா, இல்லை போதை மருந்தை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வியில் கூட இப்போது எழும்பி இருக்கிறது. எப்போதுமே ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றவாளி அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் நிச்சயமா இதுக்கு பின்னணியில் வந்து ஒரு அரசியல் இருக்கிறது. திமுகவை திட்டமிட்டு வீழ்த்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஜாபர் சாதிக்குடைய கைதை வழக்கை பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு இப்போது எழத் தொடங்கி இருக்கிறது. தேவையில்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து திமுகவையும் திமுகவில் உள்ள லீடர்ஸ்லயும் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. நான் தெரியாமல் கேட்கிறேன், திமுகவுக்கு முட்டு கொடுங்க, திமுகவுக்கு ஆதரவா நில்லுங்க. இப்போ சென்னையில வெள்ளம் வருது, அதுல திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க, சரி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க, சரி. திமுக 2 வருஷம் ஆட்சி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க, அதுக்கு ஆதரவா சில பேர் நிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள், சரி. திமுக செய்யற தவறுகளுக்கு துணை நிக்கலாம். ஆனா இங்க மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. சர்வதேச அளவில் போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு ஜாபர் சாதிக் உடந்தையா இருந்திருக்காரு. திமுகவுடைய அயலகணி செயலாளர் என்பதற்காக ஜாபர் சாதிக்கு கைது செய்யப்படல. திமுகவுல கட்சியில பொறுப்பில் இருக்காருங்கிறதுக்காக கைது செய்யப்படல. திமுகவுக்கு நிதி கொடுத்தாருங்கிறதுக்காக கைது செய்யப்படல. அவர் கிட்டத்தட்ட 3500 கிலோவை 45 கன்சைன்மெண்ட்ல வச்சு கடந்த 2 ஆண்டு காலமாக மலேசியாவுக்கு, நியூசிலாந்துக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு கடத்திருக்காரு. அப்பட்டமாக போதைப் பொருளை கடத்தி பல தலைமுறை இளைஞர்கள் நாசமா போறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்காரு. இது ஆஸ்திரேலியாவிலிருந்து, நியூசிலாந்து, பல்வேறு நாடுகளுடைய உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒழிய அவர் திமுக கட்சிக்காரர் என்பதற்காக கைது செய்யப்படல. He has invested lot of money in film production and he confessed that latest movie Mangai is fully funded through drug money. இதுல சில பேர் கேட்பது மங்கை படத்தை மட்டும் என்சிபி அதிகாரி ஞானேஸ்வர் சிங் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு, அதுக்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, மங்கை படத்தில் திமுக சம்பந்தப்பட்ட யாருமே இல்லையே. மங்கை படத்துடைய ஆடியோ லாஞ்சிக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் போயிருக்காங்க. அது அவங்க எடுக்கிற படமோ அவங்க இயக்குனராகவோ இல்லை, அவங்களுடைய போட்டோவோ போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதுல திமுக நேரடியாவே சம்பந்தப்படாத பொழுது இவங்க எதுக்கு குதிக்கிறீங்க? மங்கை படத்தை மட்டும் எதுக்கு சொல்றாங்க? மங்கை படம் தான் கடைசியாக அவர் வந்து எடுத்த படம். அப்ப நேரடியாக இந்த ட்ரக்ல இருந்து வந்த பணங்கள் அதுல இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதா என்சிபி அதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு. அதை வந்து வாக்கு மூலமாக அவர் கொடுத்திருக்காரு. காலைல 9:30 மணிக்கு கைது பண்றாங்க, 2 மணிக்கு தான் வந்து என்சிபி அதிகாரியுடைய பிரஸ் மீட் இருக்குது. 9:30 2 மணி வரைக்கும் ஒருத்தனை விசாரிக்கிறதுக்கு போதாதா? எடுத்தோடனே விசாரிச்சுக்க மாட்டாங்களா என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி? மேபி 2 நாளைக்கு முன்னாடி கூட கைது செய்யப்பட்டிருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட கைது செய்யப்பட்டுட்டு அவங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு தகவலை சொல்லியிருக்கலாம். அவங்க உடனே கைது செஞ்சு உடனே சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. அவ்வளவு வந்து இது இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய வழக்கு. அந்த வழக்கில் ஒவ்வொரு அடியும் என்சிபி அதிகாரிகள் பார்த்தால் வைத்தார்கள் என்பது வெளிப்படைத்தன்மையோடு தெரியுது. ஏன்னா 21ஆம் தேதி டெல்லியில் 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. டெல்லி சிறப்பு காவல்துறை இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது என்பதனால, சூடோபெட்ரைன் சம்பந்தப்பட்டது என்பதனால இந்த வழக்கை என்சிபிக்கு ஒப்படைக்கிறாங்க. என்சிபி முறைப்படி ஜாபர் சாதிக்கு 23/2/2024 சம்மன் அனுப்புது. 23/2/2024 சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகணும்னு 24/2/2022 அவரை ஆஜராக சொல்லி அழைக்குது டெல்லிக்கு. அவர் போகல. 26/2/2024 அவர் வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 28/2/2024 சீல் வைக்கப்பட்ட பிறகு அவருடைய வங்கி கணக்குகள் 6 வங்கி கணக்குகள் முடக்கப்படுது. அதற்கு பிறகுதான் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ், அதாவது 29ஆம் தேதி நினைக்கிறேன், 1/3/2000 மார்ச் 1ஆம் தேதி லுக் அவுட் நோட்டீஸ் விட்டாங்க. எல்லா ஏர்போர்ட்டும் அலர்ட் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு தீவிரமான தேடுதல் வேட்டையில என்சிபி இறங்குகிறது, ஆய்வுக்கு உட்படுத்தப்படுறாரு.
அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 நாள் ட்ரேஸ் பண்ணி திருவனந்தபுரம் வழியாக புனே சென்று அதன் வழியாக மும்பை சென்று ஜெய்ப்பூர் சென்று அங்கே வந்து கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் என்சிபி அதிகாரி வந்து டெல்லியில் தான் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத அவங்களோட அறிக்கையில் சொல்றாங்க. மேபி ஜெய்ப்பூர்ல இருந்து ட்ரேஸ் பண்ணி கொண்டு டெல்லியில் பிடிச்சாங்களா இல்லை ஜெய்ப்பூர்ல பிடிச்சிட்டு பொதுவாக டெல்லின்னு சொல்லி காட்டுறாங்களான்னு தெரியல. ஆனால் டெல்லி என்பதை என்சிபி அதிகாரிகள் உறுதிப்படுத்திருக்காங்க. எங்க பிடிச்சான்னு இந்த மூதேவி ட்ரக் விதிச்சா இல்லையா அதாங்க மேட்ரு. சும்மா ஒருத்தனை பிடிச்சி இது பண்ணல. அவனுடைய சம்பந்தப்பட்ட நிறுவனம் கிட்டத்தட்ட 45 முறை வந்து இங்க வந்து ட்ரக்கை வந்து கன்சைன்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. பலாயிரக்கணக்கான இளைஞருடைய வாழ்க்கை நாசமாக இருக்கு. இந்த சூடப்பெட்டின் வந்து அவருடைய பயன்பாடு குறித்து அவருடைய பாதிப்புகள் குறித்து இணையதளங்களை தேடி பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அதிர்ச்சி இருக்கிறது. நீங்க திரைப்படங்களை மட்டுமே பார்த்த போதைப்பொருள் ஒரு போதைப்பொருளை போட்டா அது என்னவா மாறும் சொல்லி திரைப்படங்களை பார்த்துக்கிறோம். இன்னொன்று இந்த போதைப்பொருள் வியாபாரி அப்படின்னு கழுத்து முழுக்க செயின் போட்டுக்கிட்டு நாய் சங்கிலாம் போட்டுக்கிட்டு ஒரு 2 பெரிய வெளிநாட்டு நாய்களை வச்சுக்கிட்டு பெரிய வந்து ரேஞ்ச் ரோவர் காரில் ஒரு 10 கார் வரிசையாக வந்து நம்ம லியோ படத்தில் வந்து இவர் வருவார் விஜயோடைய அப்பா கேரக்டர், அது மாதிரிலாம் இங்கே போதைப்பொருள் வியாபாரி வரமாட்டாங்க. இல்லை விக்ரம் படத்தில் வந்து சார்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராப்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வருவார் நம்ம ரோலெக்ஸு, அது மாதிரிலாம் வந்து போதைப்பொருள் வியாபாரிக்க மாட்டாங்க. அது படத்திற்காக ஒரு காட்சியை வந்து ஒரு 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 வசீகரப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கழுத்தில் செயின் போட்டுக்கிட்டு இப்படி இது வச்சுக்கிட்டு கூலர்ஸ் போட்டு வரணும். ஆனால் பொதுவாகவே இது போன்ற மொள்ள மாதிரித்தனம் பண்ணுறவன் இது போல வியாபாரம் பண்ணுறவன் இன்டர்நேஷனல் லெவலில் இது போன்ற தவறான காரியங்களை ஈடுபடுறவன் ஜாபர் சாதிக்கு மாதிரி அம்மாஞ்சியாக தான் இருப்பான். அவன் மூஞ்ச பாருங்களேன், நல்லா கோவில் வாசல்ல பொறி வைக்கிற மாதிரியே இருக்கான். ஆள் பார்க்கறதுக்கு அப்படி சாஃப்டா. ஆனா இவன் இவ்வளவு பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டுவானான்னு நம்மளால நம்ப கூட முடியல. இந்த பொந்திலையும் இந்த பாம்பு இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஜாபர் சாதிக்கு அப்படியே சாஃப்டா இருந்துக்கிட்டு பல வேலைகளை பார்த்துருக்காரு. இப்போ இந்த ஜாபர் சாதிக்கினுடைய தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் என்சிபியால் சம்மனுக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியில் எவ்வளவு பெரிய உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலினை சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. ஏன்னா இந்த ஜாபர் சாதிக்குடைய பணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிதியாக நிவாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நேரடியாக இந்த ட்ரக் வித்த காசு திமுகவுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை திமுக எழுப்பலாம். எந்த வகையிலாவது பாரதிய ஜனதா கட்சியை தாங்கி பிடிக்கலாம் என்று ஒன்றிய அரசினுடைய புலன் விசாரணை அமைப்புகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இவன் இவ்வளவு பெரிய பின்னணி கொண்டவன் என்று தெரிந்து கொண்டு திமுக பொறுப்பு கொடுத்தீங்களா? அப்படி பொறுப்பு கொடுத்ததற்கு எதுவும் பணம் வாங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்கப்படலாம். உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, திமுகவில் இவங்க கூட யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தார்களோ அத்தனை பேரையும் விசாரிப்பிற்கான எல்லா முகந்தும் இருக்கு. பின்னணியில் பிஜேபி இருக்கு, அமித்ஷா இருக்காரு, பின்னணியில் வந்து என்சிபி வந்து உளவுத்துறை ஏஜென்சிலாம் இருக்கு, இதுக்கு பின்னணியில் வந்து அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்லி உருட்டலாம். ஆனால் காரணம் இல்லாமல் தூக்கலையே. செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் அமலாக்கத்துறையின் பின்னணியில் அமித்ஷா இருந்தார், மோடி இருந்தார், பிஜேபி இருந்ததுங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரெடி போலையே, அவர் வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தினாரு, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பண்ணாரு, அதனால தான் அமலாக்கத்துறை வந்துச்சு. மேபி அது அரசியலாக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்துக்கலாம். ஆனால் ஜெகத்ரட்சகன் வீட்லேயோ ஏவாவேலு வீட்லேயோ பொன்முடி வீட்லேயோ ரெய்டு வந்திருக்கான முகாந்திரம் இருந்தது. அவங்க ஊழல் பண்ணாங்க, வருமான வரியை முறையாக தாக்கல் பண்ணல, வருமானத்தை சொத்து சேர்த்தாங்க, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க, ஜெகத்ரட்சக பிணவரல பணத்தை பதிவு வச்சிருக்காரு, எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியம் இருக்க போய் தான் அமலாக்கத்துறை வந்தது. இன்னைக்கு என்சிபி வந்திருக்கிறது. என்சிபி கொடுத்த அறிக்கையை படிக்கிற போது மிகப்பெரிய வியப்பா இருக்கிறது. ஒருத்தன் 3500 கிலோ இந்த ஜூடோபெட்ரின் இந்த போதைப் பொருளை கடத்திருக்காரு. 3500 கிலோவை 1.5 ஆண்டு காலத்தில் கடத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி சந்தை மதிப்புன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது 4500 கோடிக்கு மேல வருகிறது. இவங்க 2000 கோடி அப்படின்னு ஒரு தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. 2000 கோடின்னு வச்சுட்டா கூட 2000 கோடிங்கிறது நம்பர்ஸ் கம்மி. ஆனால் அதை வியந்து பார்த்தா 2000 கோடி ரூபாயை 2 வருஷத்தில் சம்பாதிச்சிருக்கானா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பான்? இதை சரி கட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பான்? இதை நம்ம வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருப்பான்? மிகப்பெரிய நெட்வொர்க் இதுக்கு பின்னணியில் 100 விழுக்காடு இருக்குது.
பொலிட்டிக்கலாகவும் நெட்வொர்க் இருக்கலாம், தனிப்பட்ட முறையிலும் ஜாபர் சாதிக்கு இது பெரிய பெரிய நெட்வொர்க் வச்சுலாம். பிடிப்பட்டது இதுவரைக்கும் 4 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 100 பேருக்கு மேல இந்த போதைப்பொருள் கும்பலால் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. பல ஊடகங்கள் எழுப்புற இன்னொரு கேள்வி என்ன, ஏன் டெல்லியை தேர்ந்தெடுத்தாங்க? இப்போ தமிழ்நாட்டிலிருந்து இந்த கன்சைன்மெண்ட் அனுப்பலாம், ஆந்திராலேருந்து அனுப்பலாம், மும்பையிலேருந்து அனுப்பலாம், திருவனந்தபுரத்துலேருந்து அனுப்பலாம், எல்லா மாநிலங்கள்லேருந்து அனுப்பலாம். ஏன் டெல்லியை தேர்ந்தெடுத்தாங்க? டெல்லியில் எளிதாக எல்லா அதிகாரிகளுமே ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லா துறைகளுமே ஆக்டிவாக இருக்கும். அந்த டெல்லியை தேர்ந்தெடுத்து பிடிபடுவதற்கான, அதாவது தவறுகள் நடந்தால் உடனே பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது டெல்லியில். இப்போ இன்னொன்று கடலும் இல்லை, கடல் மார்க்கமாக இருக்குது, அங்கேருந்து கன்சைன்மெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா கூட டெல்லியில் இருந்து அங்கே போய் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் டெல்லியில் கடலும் இல்லை, நீங்கள் வந்து இது வழியாக தான் அனுப்பி ஆகணும், கார்கோ வழியாக தான் அனுப்பி ஆகணும். அப்போ அந்த கார்கோ வழியாக அனுப்புவதற்கு டெல்லியே இருந்ததாகும் போது இதுக்கு பின்னணியில் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை இருப்பதனால தான், ஏன்னா 38 பாராளுமன்ற உறுப்பினர், அந்த துணை இருக்க போய் தான் டெல்லியை தேர்ந்தெடுத்து அங்க இருந்து கன்சைன்மெண்ட் அனுப்புவதற்கு ஜாபர் சாதிக்கு திட்டமிட்டிருக்காரு. அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் டெல்லியில குடோன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 1.5 ஆண்டு காலத்துல தான் 45 கன்சைன்மெண்ட் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ திமுக ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான், டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி தான் இந்த ஜாபர் சாதிக்கு இவ்வளவு பெரிய போதைப் பொருளை கடத்திருக்காரு. அப்படி என்றால் திமுக தொடர்பு இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்கு தான் நான் சாஃப்ட், தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் எல்லாரும் என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க, நான் சர்வாதிகாரின்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு, அதுவும் போதைப் பொருள் கடத்தினா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. போதைப் பொருள் கடத்தினா சர்வாதிகாரியா மாறுவீங்க அப்படின்னா இந்த ஜாபர் சாதி குறித்து விசாரிக்காம இருந்தீங்களா? அப்ப தமிழ்நாடு உங்களுடைய உளவுத்துறை, உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய அதிகாரிகள், ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான அதிகாரிகள், ஒரு அயோக்கிய பையன் உங்க பக்கத்துல பெட்ஷீட்டை விரிச்சு படுத்து கிடந்திருக்கிறான், அவனை கண்டுபிடிக்க கூட வக்கல்னா நீங்களாம் என்ன முதலமைச்சர்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் கேட்கறான். அவனுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? இவ்வளவு பெரிய தைரியம், அதாவது 2000 கிலோ 3500 கிலோ சூடபெட்ரின்ங்கிற இந்த போதைப் பொருளை கடத்துவதற்கான தைரியத்தை கொடுத்தது யாரு? நம்ம ஆட்சி, நம்ம திராவிட மாடல் ஆட்சி, நம்ம முதலமைச்சர், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர், நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள். காசு கொடுத்தா அப்படியே வாழை பொத்திட்டு போயிடுவாங்க, காசு போட்டோம்னா சில்லறைய சேரோட்டா 9 துவாரத்தையும் பொத்திட்டு போயிடுவாங்க. ஊடகங்கள் சில்லறைய சேரோட்டா போதும், திமுகவோட யூடியூபர்ஸ் 10 பேர் இருக்கான், அவனுக்கு ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா போதும், அவன் ஒரு மாசம் ஒரு ஒப்பாரி வைப்பான் நம்மளை பத்தி பேசுவதற்கு, ஆர்டிகல் போடுவதற்கு, நம்ம கைது செய்யப்பட்டா கூட காப்பாற்றுவதற்கு நம்ம அரசு இருக்கு அப்படிங்கிற தைரியம், திமிரு, துணிச்சல், இதுல தான் இவன் இந்த வேலையை காட்டியிருக்கான். இதுவரைக்கும் 20 கிராம், 10 கிராம், 1/4 கிலோ என்று இவன் கடத்திருக்கான். 2013ஆம் ஆண்டு இவன் கைது செய்யப்பட்டது கூட 20 கிராம் தானா. இதே மூலப்பொருளை கடத்தி, மெத்த கடத்தி 20 கிராம் மெத்துக்காக தான் இவன் சிறைப்பட்டிருக்கான். அப்போ ஒரு சாதாரண கிராம்களில் கடத்திக்கிட்டு இருந்தவன் அதிமுக ஆட்சியிலையும் வேலை பார்த்திருக்கான். அதிமுக ஆட்சியிலையும் இந்த சூடபெட்ரினும் இந்த மெத்தும் கடத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிராமங்களில் கடத்திக்கிட்டு இருந்தவன் தன்னுடைய ஆட்சி வந்தோடனே, அதாவது இப்போ அதிமுக ஆட்சி வேறொரு கட்சியின் ஆட்சி, திமுக கட்சிக்காரன் தான் கொஞ்சம் மலையை உடைப்பான். அவன் ஆட்சி வந்தோடனே நம்ம ஆட்சி ஓடுறா, மொத்தமாக ஓடுறா, மொத்தம் 20 அடி தோண்டவன் 40 அடி தோண்டுவான். அப்போ அந்த தைரியம் வருது. நம்ம முதலமைச்சர், நம்ம அமைச்சர் தானே, நம்ம மாவட்ட செயலர் தானே, கொஞ்சம் காசை கொடுத்து தலைமை கொடுத்துட்டோம்னா, நம்ம பையங்க கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான், இந்த தேர்தலுக்கு வேற செலவு பண்ண சொல்லியிருக்கான். இந்த மூதேவி ஜாபர் சாதிக்கு MP சீட்டு வேற கேட்டிருக்கான் திமுகவில். அப்போ எந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு பாருங்க. இவன் மாட்டுவான்னு தெரியும், மாட்டினாம்னா குறைந்தபட்சம் NTPS 1985 சட்டத்தின்படி, போதைப் பொருள் தடுப்பு சட்டம் 1985 படி இந்த சூடோபெட்ரின்கிற மூளைப்பொருளை கடத்தினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல நாடுகளில் போதைப் பொருள் கடத்தினா தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இந்தியாவிலும் அப்படி கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு. போதைப் பொருள் கடத்துவதற்கு 10 ஆண்டுகள் மட்டும் இல்லை, தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படலாம். அதே போல சாகு வரை சிறைலாம் கொடுக்கப்பட்டு அப்படி பல்வேறு கைதிகளுக்கு இந்தியாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் 10 வருஷம் 10 வருஷ தண்டனை கிடைக்கும் என்று தெரிஞ்சிருந்தோம். பாராளுமன்ற வேட்பாளர் ஆக்கணும், பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி இவன் நினைச்சிருக்கானா, திமுக கொடுத்த தைரியம் தானே. நம்முடைய ஒரே நோக்கம் போதையற்ற தமிழகம், போதையற்ற இந்தியா, போதையற்ற உலகம். போதையற்ற உலகம் உருவாக்கப்படணும். அந்த போதைப் பொருளை விற்பவன் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படணும். NCP உதயநிதி ஸ்டாலினை விசாரிப்பதை தாண்டி விட்டு
தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும். அதுவும் இவனோடு தொடர்பு இருந்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டா நிச்சயமாக எது உண்மையோ அது வெளியே வரும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி